சமீபத்தில் நடிகை நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று வெளியாச்சு. அந்த படத்தோட ட்ரைலர் வெளியான போது நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ்க்கு எதிராக அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. அதில் நானும் ரவுடிதான் படத்தோட பாடல் வரிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே புரியும். தடையில்லா சான்றிதழ் அதாவது என்ஓசி மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதை நான் ஏற்றிருப்பேன். ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களோட இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு நீங்கள் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறது ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தாங்க. இதுக்கு நடிகர் தனுஷ் எந்தவித பதிலுமே கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் தனுஷோட அப்பா இயக்குனர் கஸ்தூரிராஜா சமீபத்தில் ஒரு பேட்டியில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவங்க எங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, என் மகனுக்கும் அப்படித்தான், நிற்கவே நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். இந்த நிலையில் மற்றவங்களோட விமர்சனத்துக்கு பதிலளிக்க விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும், நடிகர் தனுஷ்ட என்ஓசி வாங்குறதுக்கு 2 வருஷம் காத்திருந்து தான் நடிகை நயன்தாரா சொன்னதெல்லாம் போய் இதை பற்றி மேலும் பேச நான் விரும்பலை. நானும் என்னோட மகனும் இப்போ வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நடிகை நயன்தாரா சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கஸ்தூரிராஜா ஒரு பேட்டியிலே பேசியிருக்கிறாங்க. இதுக்கு நயன்தாரா என்ன மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.